Hello guys, welcome back to the channel. So இந்த வீடியோவில் இன்டெல் 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம லீக்ஸோ இல்லை ரூமர்ஸோ இல்லை இந்த வெப்சைட்லேருந்து சொன்னாங்க அந்த வெப்சைட்லேருந்து சொன்னாங்க அப்போலாம் பார்க்க போகிறது இல்லை. இது எல்லாமே வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு நியூஸஸ், ஓகேங்களா. ஸோ இன்டெல் 10th ஜென்ரேஷன் பற்றி இன்டெல் அவங்களே அஃபிஷியலாக சொன்ன நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் அது கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு வைரஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கன்சூமருக்கு அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அண்ட் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பேசிக்காக 10th ஜென்ரேஷன் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் லைக் i3 9100F அது பட்ஜெட் அந்த ப்ராசர் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ராசர் வருது. அண்ட் i5 9400F ஸோ அந்த ப்ராசர் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ராசர் வருது. ஸோ இது வந்து பட்ஜெட் கேமர்ஸ் வந்து பார்க்கலாமா, ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பட்ஜெட்னால மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு என்ன வேணால் பில் எடுத்துக்கோங்க. லைக் 1 lakh வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைசன் ப்ராசர் தான் யூஸ் பண்ணுவாங்க, இன்டெல் ப்ராசர் தொட மாட்டாங்க. ஸோ மேபி இது மாறுமா, லைக் பட்ஜெட் கேமர்ஸ் வந்து இனிமேலாவது இன்டெல் பார்க்கலாமா, இல்லை ஐஎன் கேமர்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் 60,000 70,000 அந்த மாதிரி பில் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இன்டெல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பேசிக்காக எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். அண்ட் கடைசியாக வந்து G490 மதர் போர்ட்ஸ் பற்றியும் பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த மதர் போர்ட்ஸ் புதுசாக வருது. ஸோ அந்த மதர் போர்ட்ஸ் அதில் இருக்க ஃபீச்சர்ஸும் எல்லாமே பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நிறைய பேர் இன்டெல் 10th ஜென்ரேஷனால் 10 nm அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் 14 nm தான். ஸோ இன்னும் 14 nm டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க, 10 nm யூஸ் பண்ணல. ஸோ அதை குழப்பிக்காதீங்க. அண்ட் ரொம்ப பெரிய ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 10th ஜென்ரேஷனில் அது ஹைப்பர் த்ரெட்டிங் தான் கைஸ். பிகாஸ் ஃபைனலி வந்து இன்டெல் வந்து அவங்க எல்லா ப்ராசஸருக்கும் வந்து ஹைப்பர் த்ரெட்டிங் கொடுக்குறாங்க. லைக் 6 கோர்னா 12 த்ரெட், 4 கோர்னா 8 த்ரெட். ஸோ அந்த மாதிரி ஸோ ஹைப்பர் த்ரெட்டிங் வந்து எல்லா ப்ராசஸருக்கும் வருது. ஃபைனலி ஃபஸ்ட்டு வந்து i9 மட்டும்தான் அப்படி இருந்தது, இப்போ வந்து எல்லா ப்ராசஸருக்கும் கொண்டு வராங்க AMD பார்த்து. ஸோ இப்போ நம்ம ப்ராசஸருக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸர் என்ன பார்த்தீங்கன்னா IN ப்ராசஸர் 10900K அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸர் வந்து இந்த ப்ராசஸர் பற்றி பேசக்கூடிய ஒரே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5.2 GHz வரைக்கும் பூஸ்ட் போகும், 5.3 GHz வரைக்கும் பூஸ்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. லைக் அது வந்து ஓகே, அது வந்து ஒரு இது நல்ல ஒரு இல்லை நல்ல சூப்பரான ஒரு ஃப்ரீக்வன்சி தான், ஓகேங்களா. பூஸ்ட் ஃப்ரீக்வன்சி இது குறை சொல்லலை. பட் அந்த 5.3 GHz எப்போ அச்சீவ் பண்ணும் அதுதான் கைஸ். அது வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, அது எனக்கு தெரிஞ்சு அது நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இந்த ப்ராசரை ஒரு 70 டிகிரி 70 டிகிரி இல்லை 65 to 70 டிகிரி செல்சியஸில் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து 5.3 GHzக்கு பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கு கேட்க ஈஸியாக இருக்கும், என்னடா 70 டிகிரி தான் நான் ஈஸியாக நம்ம கூல் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் கண்டிப்பாக இல்லை. நான் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தரணும்னா i9 9900K இருக்குல்ல, ஸோ அந்த ப்ராசஸர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது வந்து 8 கோர் ப்ராசஸர் தான். ஸோ இதோட 2 கோர் கம்மியான ப்ராசஸர் தான். ஸோ அந்த ப்ராசஸரை கூல் பண்ணுறதுக்கு நீங்கள் 360 mm அதாவது லிக்விட் கூலர் போட்டால் கூட 360 mm லிக்விட் கூலர் போட்டால் கூட உங்களுக்கு 80 டிகிரி தான் இருக்கும், ஓகேங்களா கைஸ். ஸோ நீங்கள் வந்து அதை 70 டிகிரிலாம் கொண்டு வரணுன்னா அந்த ப்ராசஸருக்கே நீங்கள் ஒரு கஸ்டம் லிக்விட் கூலர் போடணும், அதாவது 480 mm லிக்விட் கூலர் போடணும். ஸோ ஏன்னா அதுக்கே அந்த ப்ராசஸர் வந்து அது வந்து 8 கோர் ப்ராசஸர் தான். இது வந்து 10 கோர் ப்ராசஸர். ஸோ இது எப்படி நீங்கள் 70 டிகிரி செல்சியஸ் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு தெரில. இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து 5.3 GHz உங்கள் வீட்லேயும் வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் வந்து உங்கள் வீடு ஜம்மு அண்ட் காஷ்மீரிலோ இல்லை அண்டார்டிகாவிலோ வந்தால் கண்டிப்பாக வரும், ஓகேங்களா. ஸோ இதுதான் ரியல் கைஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் கடைசியாக ஃபைனலி மெமரிக்கு வந்து நேட்டிவ் மெமரி சப்போர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 2933 MHz இனிமேல் நேட்டிவ்லேயும் மெமரி சப்போர்ட் ஆகும். ஸோ ஓகேங்களா. ஃபஸ்ட் வந்து 266 MHz இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ i9 அண்ட் i7 ரெண்டு லைனப்புக்கும் உங்களுக்கு இது வந்துடும், ஓகேங்களா. 2933 MHz. அண்ட் நீங்கள் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா 125 watt TDP அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் கிளியர்லி எப்படி சொல்கிறது, அது ஸ்டாக்கில் தான் 125 watt இருக்கும். பட் அது லோட் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 core 23 GB வந்து லோட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 200 watt ஈஸியாக டச் பண்ணும், ஓகேங்களா. ஸோ 125 wattன்றது அகெயின் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டாக்கில் தான் உங்களுக்கு 125 இது இருக்கும், 120 watt கண்டிப்பாக உங்களுக்கு லோட் ஆச்சுன்னா அந்த 200 watt ஈஸியாக டச் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது என்ன தான் இருந்தாலும் ஒரு நல்ல ப்ராசஸ் தான், ஏன்னா 10 core 23 ப்ராசரு. ஸோ கூலிங்லும் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. நான் அதை போக நான் சொல்கிறேன் கூலிங்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு லேட்டராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம i5 லைனப்ஸ் பற்றி பார்த்துடலாம், ஓகேங்களா.
நம்ம எல்லா ப்ராசரும் பற்றி பேசுறதில்லை கைஸ். ஸோ நீங்கள் இந்த சார்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ i5 10400F அந்த பர்டிகுலர் ப்ராசர் பற்றி பார்க்கலாம். பிகாஸ் அது வந்து ஒரு பட்ஜெட் ப்ராசர். ஸோ போன ஜென்ரேஷன் i5 9400F ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது வந்து பேஸ் கிளாக் 2.9 GHz பூஸ்ட் 4.3 GHz நல்ல ஒரு பூஸ்ட் கிளாக். இதோட டிடிபி வந்து 65 வாட்டு. ஸோ இது 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர். ஸோ வந்து இது ஐபோத்தட்டிக் எனேபிள் பண்ணனால 6 கோர் 12 த்ரெட் ப்ராசராக இருக்குது. அண்ட் இதில் இன்னும் ஒரே ஒன்று பேட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட மெமரி சப்போர்ட் தான். எஸ்கேஎஸ் நேட்டிவ் மெமரி சப்போர்ட்டு உங்களுக்கு i7 அண்ட் i9ல உங்களுக்கு 2933 மேட்ச் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் இந்த i5லையும் i3லையும் உங்களுக்கு 2666 மேட்ச் வரைக்கும் தான் சப்போர்ட் லிமிட்டு. ஸோ இது ஒரு பேடான ஒரு கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து i5க்கும் i3க்கும் இவ்வளோ கம்மியான ஒரு மெமரி சப்போர்ட் கொடுக்குறாங்க. i7 அண்ட் i9க்கு 2933 மேட்ச் வரைக்கும் கொடுக்கும்போது i5க்கும் அந்த மாதிரி கொடுக்கலாம். i3 கூட விட்டுருங்க. பட் i5க்காவது அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் அவங்க கொடுக்கல. அண்ட் இப்போ ப்ரைஸிங் வந்து நம்ம எல்லா இதுக்கும் பேச முடியாது கைஸ். ப்ரைஸிங் வந்து பிகாஸ் அவ்வளோ ப்ராசர் இருக்குது. எல்லா ப்ராசருக்கும் உங்களுக்கு நாம் ப்ரைஸிங் சொல்ல முடியாது. ஸோ இந்த ப்ராசர் வந்து ஒரு Ryzen 5 3600 பீட் பண்ணோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணோம். அதில் பீட் பண்ணுமான்னு தெரில. பட் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ப்ரைஸிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ப்ளூ சார்ட்லேயே வந்து கடைசியாக ப்ரைஸிங் இருக்கும் டாலர்ஸில். ஸோ நீங்கள் கூகுளில் போய் INR to USD to INR அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் 18% ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக. ஓகேங்களா? ஸோ 18% ஆட் பண்ணும். நம்ம இப்போ i3 லைனப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ i3 லைனப்பில் i3 10100F அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசர் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ராசர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த போன ஜென்ரேஷன் i3 9100F. ஸோ அந்த ப்ராசரை இது பண்ணுது ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு 4 கோர் 8 த்ரெட் ப்ராசர். ஸோ இது வந்து எதை கூட கம்ப்ளீட் பண்ணுது பார்த்திங்கன்னா AMD Ryzen 3 300X அண்ட் 3200. ஸோ அந்த 2 ப்ராசரோட கம்ப்ளீட் பண்ணுது. அதுவும் ஒரு 4 கோர் 8 த்ரெட் ப்ராசர். ஸோ ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போது இன்டெல் வந்து பென்டிஎம் கூட லான்ச் பண்ணுறாங்க. லைக் பென்டிஎம் ப்ராசர் நீங்கள் இன்னும் ரொம்ப பட்ஜெட்டில் இருக்கீங்கன்னா பென்டிஎம் ப்ராசர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பேஸ் கிளாக் மட்டும்தான் இருக்கும். பூஸ்ட் கிளாக் இருக்காது. பிகாஸ் ஒரே கிளாக்கில் தான் ரன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இருக்க சிரிப்பான இது பார்த்திங்கன்னா டிடிபி தான். ஸோ இந்த 2 கோர் 4 த்ரெட் ப்ராசருக்கு உங்களுக்கு டிடிபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 58 வாட்டுங்க. பார்த்தீங்கன்னா 58 வாட் வந்து இந்த 2 கோர் ப்ராசருக்கு மட்டும் 58 வாட். ஸோ இது ஏன் அப்படின்னு தெரில. நீங்கள் எப்படின்னா பென்டிஎம் வாங்குவீங்களான்னு தெரில எனக்கு. கண்டிப்பாக பென்டிஎம் யாரும் வாங்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு 2 கோர் ப்ராசருக்கு ஒரு 58 வாட் டிடிபின்றது ரொம்ப அதிகம். ஃபார் கம்பேரிசன் Ryzen 5 3600 ப்ராசர் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த ப்ராசரோட இது பார்த்திங்கன்னா 65 வாட் தான். ஸோ அது 6 கோர் 12 த்ரெட் ப்ராசர். ஸோ இது எல்லாமே வந்து 14 நானோமீட்டர்னால. ஓகேங்களா? இன்னும் இன்டெல் 14 நானோமீட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபீச்சர் வந்து ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பர் கோர் ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் ஆர் டிசேபிள். அதான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் கைஸ். இந்த ஃபீச்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஃபீச்சர் ஃபஸ்ட்டு பார்த்துணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் ஆர் டிசேபிள் ஃபீச்சர். ஸோ இது வந்து ஒரு பர்கோர் ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் ஆர் டிசேபிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்மலான ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் அண்ட் டிசேபிள் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட AMD ப்ராசர் இருந்தாலும் இல்லை இன்டெல் ப்ராசர் இருந்தாலும் ரெண்டுத்தையும் இந்த ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் ஆர் டிசேபிள் ஃபீச்சர் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு 8 கோர் 16 த்ரெட் ப்ராசர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ உங்கள்கிட்ட 8 கோர் 16 த்ரெட் ப்ராசர் இருக்குது. நீங்கள் ஒரு கேம் விளாடும் போது உங்களுக்கு 8 கோர் 16 த்ரெட் அவ்வளோவா யூஸ் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு 8 கோர் 8 த்ரெட் தான் யூஸ் ஆகும். அண்ட் நீங்கள் இப்போ வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது ப்ரொடக்டிவிட்டி டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு 8 கோர் 16 த்ரெட் ரொம்ப தேவை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது உங்களுக்கு தேவையில்லாத நேரம், அதாவது கேமிங் பண்ணும்போது உங்களுக்கு 8 கோர் 16 த்ரெட் யூஸ் ஆகாது. 8 கோர் 8 த்ரெட் யூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் ஹைப்பர் த்ரெடிங் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். அப்படி டிசேபிள் பண்ணும்போது உங்கள் ப்ராசர் வந்து 8 கோர் 8 த்ரெட்டில் தான் ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு 8 கோர் 16 த்ரெட் பதிலாக 8 கோர் 8 த்ரெட்டில் ரன் ஆகும். ஸோ இப்படியால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி 8 கோர் 8 த்ரெட்டில் ரன் ஆகும்போது பவர் கொஞ்சம் லெஸ் கன்சியூம் பண்ணும். ஸோ பவர் லெஸ் கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு ஹீட்டும் அவ்வளோவா வெளியே ரிலீஸ் ஆகாது. ஸோ எல்லாமே ஹீட் மேனேஜ்மெண்ட் தான். பேசிக்காக சொல்ல போனால் ஹீட் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதனால தான் இந்த ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ இந்த பர்கோர் ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் அண்ட் டிசேபிள் பற்றி பார்ப்போம். ஸோ அந்த பர்கோர் ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் அண்ட் டிசேபிள்னால் ஒன்றும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது தான் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இல்லை ஒரு கோருக்கும் நீங்கள் ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் மொத்தமாக 8 கோரை 16 த்ரெட் வந்து 8 கோர் 8 த்ரெட்டாக மாற்றுவீங்க. இதில் வந்து ஒரு கோருக்கும் நீங்கள் ஹைப்பர் த்ரெடிங் எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் எங்கள்கிட்ட இன்னும் ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லணும்னா உங்கள் சிப்லெட் இருக்குல்ல, ஐ மீன் CPU இருக்குல்ல. ஸோ அந்த CPU வந்து சென்டரில் கொஞ்சம் அதிகமாக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுங்க சென்டரில். ஸோ அதனால் நீங்கள் சென்டரில் இருக்க கோர்ஸ் இருக்குல்ல, ஸோ சென்டரில் இருக்க கோர்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஹைப்பர் த்ரெடிங் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட் மேனேஜ்மெண்ட்டில் இது வரும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஹீட் மேனேஜ்மெண்ட் தான்.
ஓகேங்களா. ஸோ மற்ற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ மற்ற ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் டூனிங் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு யூஸ் ஆகுது பிசி என்தூசியாஸ்ட், ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கு தான் யூஸ் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் கிளாக்கிங் தான். நாம் வந்து பயோஸை வச்சு தான் ஓவர் கிளாக் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து இந்த சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் பெரிய பெரிய இந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னா வச்சு ஓவர் கிளாக் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஹீட் இதை பற்றி பார்ப்போம். ஸோ வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் ஹீட்டை வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீட்டை பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த சிப்லெட் கை. ஸோ க்ரீன் கலரில் இருக்கா? ஸோ அதுதான் சப்ஸ்டேட்னா கோர்ஸ். ஓகேங்களா. ஸோ நடுவில் வந்து சில்வர் கலரில் ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அது வந்து டை. ஸோ அது வந்து சிலிக்கான் டை. அப்புறம் மேலே இருக்கிறது எல்லோ கலரில் இருக்குல்ல, ஸோ அது பேர் வந்து ஐஹெச்எஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஐஹெச்எஸ்னால் ஒன்றும் இல்லை, இன்டர்னல் ஹீட் ஸ்ப்ரெட்டிங். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஐஹெச்எஸ். ஸோ இப்போது நம்ம க்ரீன் கலரில் இருக்கிறது கோர்ஸ். ஸோ கோர்ஸ்லேருந்து ஹீட் வந்து மேலே போகும் கைஸ். ஏன்னா வந்து இப்போ வர மாடர்ன் சிபியூஸ்லாம் வந்து கோர்ஸ் கீழே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதால் கோர்ஸில் ஜெனரேட் ஆகிற ஹீட் எல்லாமே மேலே தள்ளப்படும், அதாவது டைக்கு தள்ளப்படும். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து டை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ டை பெருசாக இருந்தனால ஹீட் வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ சிம்பிள் வேர்ட்ஸ் நான் சொல்கிறேன். கீழேருந்து ஹீட் வந்து ஐஹெச்எஸ்க்கு போகிறதுக்கு. ஸோ ஐஹெச்எஸ்னால் இன்டர்னல் ஹீட் ஸ்ப்ரெட்டிங். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் கீழே இந்த கோர்ஸ்லேருந்து மேலே வந்து ஐஹெச்எஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுத்துது. பிகாஸ் டை கொஞ்சம் பெருசாக இருந்துது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த டையை கொஞ்சம் சுருக்கிட்டாங்க. சின்ன சைஸ் லாக்கினால நீங்கள் வந்து இப்போ கீழேருந்து ஒரு கோர் மேலே போகணுன்னா டக்குன்னு போயிடுது. ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோவா ஹீட்டில் வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல வேலை பண்ணுது. ஸோ இதான் வந்து பின்னாடி இருக்க ஒரு எப்படி சொல்கிறது சயின்ஸ் இல்லை, நீங்கள் எப்படின்னு வச்சுக்கோங்க, டெக்னாலஜி. ஓகேங்களா. டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐஹெச்எஸ்னால் இன்டர்னல் ஹீட் ஸ்ப்ரெட்டிங், சப்ஸ்டேட்னா உங்கள் கோர்ஸ் கைஸ். சப்ஸ்டேட்னா உங்கள் கோர்ஸ், நடுவில் இருக்கிறது தான் டை. ஸோ இப்போ வந்து டையை கொஞ்சம் சின்னது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து G490 மதர்போர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். மதர்போர்ட்ஸ் பற்றி அவ்வளோ பெரிய நியூஸ்லாம் வரல கைஸ். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க கிகாபைட்லேருந்து சில மதர்போர்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதை பார்க்கலாம் நல்லாயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே 2 இதை வச்சு அழுத்தி பேசலாம். ஒன்று வந்து LGA 1200 சாக்கெட். ஸோ வந்து இப்போ வர ப்ராசர் வந்து எல்லாமே LGA 1200 இருக்கும். ஸோ செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல்லை PCI Gen 4 சப்போர்ட் இருக்குது. PCI Gen 4 சப்போர்ட் தான் அது ஏன்டா அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 10th ஜென்ரேஷன் ப்ராசர் வந்து இன்டெல் ப்ராசர் வந்து PCI Gen 3 தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் எதுக்கு PCI Gen 4 கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு 10th ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷன் இல்லை. ஸோ அதுவும் வந்து 1200 சாக்கெட்டில் தான் இருக்கும். அண்ட் அது வந்து இந்த மதர் போர்டில் பயோஸ் அப்டேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து PCI Gen 4 சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் இல்லை, நானே சொல்கிறேன். ஸோ இப்போ அட் த எண்ட் ஆஃப் த டே எதரா பெஸ்ட்டு, ரைசன் பெஸ்ட்டா இல்லை இன்டெல் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களோட இதை பொறுத்து தான் கேஸ் இருக்குது. பிகாஸ் இது ரெண்டுமே வந்து நம்ம எது இன்னும் பார்க்கல. ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான் கன்சூமர் லெவலுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து 8 கம்பேரிசன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அப்போது நீங்கள் பார்த்து டிசைட் பண்ணிக்கோங்க. அண்டு ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் இன்டெல் பில்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் PSUக்காக இருக்கட்டும், ஐ மீன் பவர் சப்ளைக்காக இருக்கட்டும், இல்லை கூலருக்காக இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சோண்டு செலவு பண்ணி ஆகணும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப ஹீட்டு வெளியே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு நல்ல கூலரில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ரைசனில் அது பண்ண தேவையில்ல. பிகாஸ் ரைசனில் வர ஸ்டாக் கூலரே வந்து சூப்பரான ஒரு கூலர் தான், ரைட் கூலரு. ஸோ அது வந்து சூப்பரான ஒரு கூலர் தான். அண்ட் நீங்கள் இப்போ இன்டெல் சூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் கிளாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் G3 சிப்செட்ஸ் மதர்போர்ட் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த அதர் ஹேண்ட் நீங்கள் ரைசன் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் B450 சிப்செட்லேயே சூப்பராக ஓவர் கிளாக்கிங் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து B450 வந்து ஒரு பட்ஜெட் மதர்போர்ட்ஸு. ஸோ அதில் நீங்கள் டீசெண்டாக சூப்பராக ஓவர் கிளாக்கிங்லாம் பண்ணலாம். பிகாஸ் நல்ல VRMs இருக்குது அண்டு நல்ல ஓவர் கிளாக்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய நியூஸோட வரேன்.